வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி ஃப்ரைடே கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பீட்ரூட்டை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ரைஸ் பண்ணிடலாம். அந்த பீட்ரூட் ரைஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து மசாலாலாம் போட்டு பன்னீர் எல்லாமும் வேறு அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அவளுக்கு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக தெரியும். ஸோ சமத்தாக சாப்பிட்டு வந்துடுவா. ரொம்ப ரொம்ப நன்னாவும் இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸில் ஆஃபீஸ்க்கு போகிறவாலும் எடுத்துன்னு போகலாம். நான் வந்து இங்கே வந்து எல்லாத்துக்குமே பாஸ்மதி தானே யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரெகுலர் ரைஸில் பண்ண முடியாதா மாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அதனால் நான் இப்போ சொல்கிறேன், இந்த சாதமெல்லாம் நீங்கள் ரெகுலர் ரைஸில் உங்களுக்கு வேணுங்கிற ரைஸில் வேணாலும் பண்ணிக்கோங்க. பாஸ்மதியில் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எந்த ரைஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ அதில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய். பேலி 2 சின்ன சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 துண்டு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி போடும். 2 பல் பூண்டு போட்டு எல்லாம் போடும். இது 2 பீட்ரூட்டு, கிட்டத்தட்ட 300 கிராம்ஸ் கிட்ட இருந்த பீட்ரூட்டு. இதை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, காரப்பொடி, நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி. இந்த பீட்ரூட்டையும் இதில் போட்டு இந்த ரைஸில் தக்காளி போட்டுறாதீங்க. இதுக்கு வந்து நம்ம தயிர் விட போகிறோம். ஒரு 50 ml கிட்ட தயிர் விட்டுருங்க. இது என்னென்னு கேட்டீங்கன்னா, பன்னீர் ஒரு 200 கிராம்ஸில் ஒரு 1/4 பாகம் தான் எடுத்துருக்கேன். உங்களோட குழந்தைகளுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தே குக் ஆகிடலாம். அதே 1 கப் ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த தயிர் வேறு ஒரு 1/2 கப் கிட்ட விட்டுருக்கோம். ஸோ அதனால் கொஞ்ச நாள் இது கெட்டியாட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விடலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இதில் தண்ணி விட்டுடலாம். 1 1/2 அடியிலெல்லாம் பிடிச்சுன்றாத இருக்கணும். ஸோ நான் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி இதை வந்து 2 விசில் வாங்கினேன்னா இதுவுமே தயாராகிடும். ஸோ குழந்தைகளெல்லாம் அதை விருப்பமாக சாப்பிட்ருவா. அது என்னன்னே அவளுக்கு தெரியாது. இந்த பன்னீரெல்லாம் இதில் க்யூபாக இருக்கிறதே பன்னீரெல்லாம் இருக்குது, இது பன்னீர் புலாவ் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா ஜோராக சாப்பிட்டுட்டு வந்துடுவா. நல்லாவே இருக்கும். தயிர் வேறு விட்டுருக்கும். அந்த ஒரு டேங்கி டேஸ்ட் அதில் இருக்கும். நிச்சயமாக எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இது ஒரு கொதி வந்துடுத்து. ஏன்னா இது கொதி வரத்துக்கு முன்னாடி அடியில் உட்காந்துடக்கூடாது. அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதேமாதிரி பன்னீர் பீசஸும் இந்தளவுக்கு பெருசாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். ரொம்ப பொடியாக போடாதீங்க. கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க. அவ்வளோதான். கொதிக்கிறது அதை மூடிடலாம். நல்லா ஒரு 2 விசில் வரட்டும். மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். 2 விசில் வந்தது. நல்ல ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் இறங்கிடுது. பீட்ரூட் வாசனையாக ஜோராக இருக்குது. இதெல்லாம் இன்னும் ஜோராக இருக்குல்ல. இந்த பீட்ரூட் ரைஸ் கொஞ்சம் ஒலப்புரட்டும். அதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் எடுத்துக்கலாம். இதோட கூட சிப்ஸு, வடாம், இது உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் என்ன வேணுமோ குழந்தைக்கு கொடுத்து அனுப்பலாம். இது ஆப்ரிகாட் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பிரேக்குக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது நல்லா ஒலப்புரட்டும். நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். தயிரெல்லாம் விட்டு பண்ணியிருக்கோன்றதுனால வேறு எதுவுமே இதுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை.
கொத்தமல்லி போட்டு கொடுத்துட்டோன்னா இதுலேயே ஒரு டேங்கி டேஸ்ட் தயிர்னால இருக்கும். ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஸோ ஜோரான பீட்ரூட் ரைஸ் தயாராகிடுது ஃப்ரைடேக்கானது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் ஷஃபல் பண்ணிக்கோங்க, உங்கள் சௌரியம் போல் எப்படி வேணாலும் மாற்றிக்கோங்க. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் கூட நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். நிறையா ப்ளேலிஸ்ட்டில் டிஃபன் பாக்ஸ் வெரைட்டிஸ் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வெரைட்டி ரைஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்கள் குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கலாம். தயிர் சாதம் வேணாலும் தயிர் சாதம் பண்ணி கொடுங்க, தேங்காய் சாதம் எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிடுவானா அதெல்லாமும் பண்ணி கொடுங்க. உங்கள் சௌரியம் போல் நீங்கள் பண்ணிக்கணும். இதெல்லாமும் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. அடுத்த செட் ஆஃப் இதோடு நான் திருப்பி வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.